Hi. Hello guys, இந்த வீடியோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி வரைகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இது வந்து பார்ட் 4 வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து ஒரு கம்ப்ளீட் சீரீஸ் மாதிரி நான் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஒரு ட்ராயிங் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது இந்த சீரீஸில் வரும். ஸோ முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆனால் 6th காலம். ஸோ 6th காலம் பார்த்துட்டு இங்கே வந்து கொஞ்சம் தான் எடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு இங்கே கொஞ்சம் எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது. நமக்கு நிறையாவே கேப் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாதியிலே முடிஞ்சிருக்கு. நிறைய ஸ்பேஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் நம்ம ட்ரா பண்ணுறதுனால வித்தியாசமாக இருக்கும். பட் ஆனால் ஃபினிஷ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஐபால்ஸ் வரையலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 8th கட்டத்தில் இருக்குது. 8th கட்டத்தில் இந்த ஐப்ரோக்கு கீழே தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்னெல்லாம் வேறு எதுவும் பார்க்க தேவையில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு முக்கோணம் மாதிரி போட்டு லைட்டாக வளைச்சி விட்டுறணும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் முடியுது. இவங்க ஐ வந்து ஒரு மாதிரி மீன் ஷேப் மாதிரி தான் இருக்குது. ஓகே, இது வந்து நான் அந்த ஒயிட் பார்ட் மட்டும் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இந்த பிளாக் பார்ட்ஸ், அந்த ஐப்ரோ இருக்குது, ஆமாம், ஐ லேஷஸ் இருக்குது, அப்புறம் அந்த ஐ லைன் ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டும் வரையணும். இது வந்து இந்த ஒயிட் மட்டும். ஸோ இப்போ அதில் வந்து இது வரையலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே இந்த கோடை விட்டுட்டு வரைஞ்சிருக்காங்க. ஸோ ஐ மாதிரி இந்த ஐயும் நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ டக்குன்னு வரைஞ்சிடலாம். இதுக்குமே நான் வந்து ஐபால்ஸ்க்கு வந்து லைட்டர் டார்க் அண்டு திக் டார்க்லாம் கொடுத்துட்டு அண்டு ஐலைன்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஷேடு நோஸ்க்கு வர ஷேடு வந்து லைட்டாக கொடுத்துட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி நான் நாலேஜ்காண்டி தான் இதெல்லாம் பண்ணுறது. ஸோ நம்ம வரையும் போது நீட்டாகவே வரைவோம். இப்போதைக்கு ஒரு அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வருதா அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இப்போ நோஸ் வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நோஸில் வந்து அந்த கீழே உள்ள லைன் வந்து இப்போ லைட்டாக நான் பென்சிலில் கொடுத்துருக்கேன். ஸோ பென்சில் கொடுத்துட்டு ஸோ இது வந்து இப்போதைக்கு நான் லைட்டாக மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து லிப்ஸ் வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி நோஸ்க்கு அங்கிட்டு ஏன் அப்படி போடுறேன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நோஸையும் நம்ம ஸ்கின் டோனையும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதே அந்த ஷேடிங் தான். ஸோ அதனால தான் இப்போதைக்கு அந்த ஷேடிங் மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா நோஸ்க்கு வந்து நம்ம லைன் மாதிரிலாம் வரையக்கூடாது. அது வந்து ஸ்கின் வந்து கலர் தான் சேஞ்ச் ஆகுது. லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட் பார்த்து நான் கரெக்டாக வரையணும். ஏன்னா சைடு ஃபேஸாக இருக்கும்போது நோஸ்க்கு நேராக நோஸோட சென்டர் பாயிண்ட்டும் லிப்ஸுக்குமே கரெக்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி கோணவாய் மாதிரி போயிடும். ஸோ பார்த்து அதுவும் வரையணும். ஸோ சம்டைம்ஸ் அது கொஞ்சம் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நம்ம கரெக்டாக பண்ண ட்ரை பண்ணுவோம் முடிஞ்ச அளவு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் வரைஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேடிங் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் நம்ம ஃபேஸே டோட்டலாக எப்படி என்ஹான்ஸ் ஆக போகுதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ டக்குன்னு வந்துடும். டக்குன்னு பாருங்கள். பாய்.